ஹலோ காய்ஸ், நம்ம ஏகேவோட AK-64 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான தாறுமாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த AK-64 படத்துக்கான அந்த அதிரடியான அல்டிமேட் அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா வேற லெவல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. குட் பேட் டெக்லிக்கு அப்புறம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் திரும்ப AK கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறாரு. ஸோ இந்த AK-64 ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கலந்த கேங்ஸ்டர் படமா தான் ரெடியாக போகுது. ஆதிக்கோட இன்னொரு ஃபேன் பாய் சம்பவம் நமக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றாங்களோ இல்லையோ, இந்த AK-64க்கான அனௌன்ஸ்மெண்ட்க்கு ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஜூலை மாசத்துல இருந்தே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்க்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நவம்பர் மாசம் என்னோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறாங்க. நவம்பர் மாசத்துல படத்தை ஆரம்பிச்சு மேக்குள்ள முடிச்சு சம்மருக்கு இந்த படத்தை இறக்க போறாங்கன்னு முன்னாடியே அப்டேட் வந்துச்சு. படத்துக்கான ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. ஷூட்டிங் தள்ளி போனா அனௌன்ஸ்மெண்ட்டும் கண்டிப்பா தள்ளி போகும். அந்த விதத்துல நம்ம AK ரீசெண்டா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, ஜனவரி மாசம் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிருக்காரு. இத கேட்ட AK ஃபேன்ஸ்க்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா நம்ம டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்தா, வர பிப்ரவரி மாசம் இந்த AK-64 படத்துக்கான ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறோம்னு அபிஷியலாவே சொல்லிட்டாரு. படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு தான் சொல்லிருக்காரு. சோ ஜனவரி மாசம் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தாறுமாறா இறக்கி ஷூட்டிங்க ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டுருக்கலாம். நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் AK-64 படத்தை தயாரிக்க போறாரு. மலையாளம் ஆக்டரான மோகன்லால் இந்த AK-64 படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா இப்ப வரையுமே சொல்லப்படுது. நம்ம அனிருத்தா இந்த AK-64 படத்துக்கு மியூசிக் போடுறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இன்னும் பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் நம்ம AK-வோட ஃபேன்ஸ்க்கு காத்துட்டு இருக்கு. இந்த AK-64 டைட்டில் இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வச்சிருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் டெக்லில ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சு காமிச்சிருப்பாரு. ஆனா இந்த AK-64ல அந்த மாதிரி ஒரு தப்பா பண்ண மாட்டாருன்னு எதிர்பார்க்கலாம். படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்க போது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனவரி மாசம் படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இறக்கி பிப்ரவரி மாசம் ஷூட்டிங்க்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம அஜித் குமார் AK-வை பிடிச்சவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.